Why storytelling is very important? கதை சொல்கிறது முக்கியமா? ஆமாம் முக்கியம். ஏன் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, கதைகள் வந்து குழந்தைங்களோட மாரல்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அரேபிக் அரசன் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவார், தினமும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மறுநாள் காலை அவங்க தலையை வெட்டிடுவார். இதுதான் அவரோட வழக்கம். ஸோ அவருக்கு வந்து அந்த தினமும் ஒரு பெண்களை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வேலை யாரோடதுன்னா அந்த மந்திரியோட வேலை. ஸோ இது மாதிரி சில நாட்கள் வந்து தினமும் ஒரு பெண்ணை வந்து நைட்டு கல்யாணம் பண்ணுவார். காலையில் அவங்க அந்த பொண்ணோட தலையை அவர் வெட்டிடுவார். ஸோ இதை மாதிரி தினமும் ஒரு பெண்ணை அவருக்கு அனுப்புறது வந்து அவரோட மந்திரியோட வேலை. ஸோ இதே மாதிரி பல நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் தினமும் ஒரு பெண்ணை இரவு கல்யாணம் பண்ணுவார். காலையில் அந்த பொண்ணை தலையை வெட்டிடுவார். இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து இரவு அவருக்கு பெண்ணை அனுப்புறதுக்கு அவருக்கு எந்த பெண்ணுமே கிடைக்கல. ஸோ அந்த எந்த பெண்ணுமே அனுப்பலைன்னா அவரோட தலையை அவர் அரசர் வெட்டிடுவார். இதுதான் வந்து நிபந்தனை. ஸோ அந்த மந்திரி வந்து ரொம்ப பயத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்கும் பொழுது அந்த மந்திரியோட பெண் என்ன சொல்லுன்னா, அப்பா இன்றைக்கி நான் அரசரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட கல்யாணத்துக்கு தன்னோட வேறு வழியே இல்லாமல் தன்னோட மகளையே அனுப்புகிறார். ஸோ அந்த மந்திரியோட மகளை தான் அன்றைக்கி அரசர் கல்யாணம் பண்ணுறாரு. அன்றைக்கி இரவு துவங்குது. அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அரசரும் சொல்லுங்கள் அப்படின்றார். ஸோ அந்த பொண்ணு கதையை சொல்லிகிட்டே வந்து அதோட கிளைமேக்ஸ் முடிவை மட்டும் சொல்கிற நேரத்துக்குள்ளே விடிஞ்சிடுது. எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, நான் தூங்கிறாங்க. அப்போ அந்த அரசருக்கு அந்த முடிவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்ணை மறுநாள் தலையை வெட்டலை. ஸோ மறுநாள் இரவு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த கதையோட முடிவை சொல்லிட்டு இன்னொரு கதையை தொடங்கிடுறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கதையோட முடிவை சொல்கிற வரைக்கும் நீடித்து மறுபடியும் பொழுது விடிஞ்சிடுது. ஸோ இது மாதிரியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட தினமும் ஒரு கதைகளை சொல்லிக்கிட்டே வராங்க. 1000 நாள் 1000 கதைகளை சொல்லிட்டாங்க. 1001வது நாள் அவங்களால சொல்ல முடியல, கதையை முடிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த அரசர்கிட்டனா, அரசே அப்போ நாளைக்கு காலையில் என் தலையை நீங்கள் வெட்டிடுவீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, எனக்கு இந்த நீ சொன்ன 1000 கதைகள் மூலமா ஒரு பெண்ணுன்றவள் யார், ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் பார்க்கணும், ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் நடத்தணும், ஒரு மனைவி என்பவள் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீ புரிய வச்சுட்ட. ஸோ இனிமேல் வந்து நான் எந்த பெண்ணையும் இந்த மாதிரி நடத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த கதைகள் மூலமா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி அவர் ஒரு நல்லவராக மாறுறாரு அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து அரேபியன் இரவுகள் 1001 அரேபியன் இரவுகள் அப்படின்ற ஒரு கதை தொகுப்பாக வந்திருக்கு. ஸோ ஒரு கொடிய அரசனையே வந்து இந்த கதைகள் மாற்றுது இல்லையா? அந்த போல் ஒரு குழந்தைகளுக்கு நம்ம அறிவுரைகளாக சொல்கிறத விட கதைகளாகவும் அதனோட நீதிகளாகவும் சொல்லும் பொழுது அவர்கள் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எப்பயுமே கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு நிறைய மாரல்ஸை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆசிரியர்கள் வந்து வெறும் ஸ்டோரி டெல்லிங் டைமில் மட்டும்தான் ஸ்டோரி சொல்லணும்னு இல்லை, ஒரு சின்ன சின்ன மாரல்ஸை வந்து எப்பயுமே கதைகளாக அவங்களுக்கு தினமும் உங்கள் கிளாஸை தொடங்கிறதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அவங்க ஒரு சிறந்த மாணவர்களாகவும் சிறந்த மனிதர்களாகவும் உருவாகுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமும் இல்லை.